பயிற்சி 5.2ல் 4வது கொஷின் பாருங்கள். ஏறு வரிசையில் பெருக்குத்தொடர் முறையில் உள்ள 3 உறுப்புகளின் பெருக்கல் 5832. பெருக்குத்தொடர் வரிசையில் உள்ள 3 உறுப்புகளோட பெருக்கல் வந்து 5832. அதில் 2வது எண்ணுடன் 6ஐயும் 3வது எண்ணுடன் 9ஐயும் கூட்ட கிடைக்கும் எண்கள் வந்து ஒரு கூட்டுத்தொடர் முறையில் இருக்கும் எனில் பெருக்குத்தொடர் முறையின் அந்த 3 எண்களை காண்க. கண்டுபிடிக்கலாமா? அப்போ ஏறு வரிசையில் உள்ள பெருக்குத்தொடர்கள் எது எது? A/R, A/AR அப்படின்னு 3 நம்பர் எடுத்துக்கோமா. பெருக்குத்தொடர் வரிசையில் உள்ள அந்த 3 எண்கள் A/R, A/ARன்னு எடுத்துக்கிட்டோம். இதனுடைய பெருக்கற் பலன் போடுறோம் 5832. இப்போ இது 3ஐயும் பெருக்கினா என்ன வரும்? 6க்கு 6 கேன்சல் ஆயிருமா? அப்போ A³ = 5832னா A³ எப்படி பிரிக்கலாம் பாரு? A³ வேல்யூவை 2³ × 9³ பிரிக்கலாம். 2³ × 9³ போனோம்னா இந்த 5832 வரும். ஓகேவா? நம்மளுக்கு அப்படியே கியூபுக்கு கியூப் விட்டோம்னா 2 9 18 A = 18. அப்போ A 18 இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 18/R 18 18R. ஓகேவா? இதில் 2வது எண்ணுடன் இப்போ நம்மளுக்கு இதிலிருந்து நம்ம A மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. கண்டுபிடிச்சிட்டு அந்த பெருக்குத்தொடர் வரிசையில் நம்ம எடுத்து எழுதிட்டோம். இதில் 2வது எண்ணுடன் 6 கூட்டுறோம். முதல் நம்பரோட வச்சுக்கிறோம். 3வது எண்ணுடன் 9 கூட்டினா இது கூட்டுத்தொடரில் உள்ளதுன்னு கொடுத்துருக்கானா? அப்போது 2வது எண்ணுடன் +6 போட்டோம். 3வது எண்ணு கூட +9 போட்டோம். கூட்டுத்தொடர் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு கூட்டுத்தொடர் ABCன்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்பர் A, 2வது B, 3வது Cனா 2B = A + C. அதாவது B = ஃபஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் பை 2ன்னு வரும். இந்த 2 இங்கே கொண்டாந்துட்டா 2B = A + C. அந்த ஆர்டரில் போட்டிருக்கோமா? அப்போது 2Bனா எவ்வளவு? 2 × 24 18 எவ்வளவு? 24 தானே. 2 × 24 = A 18/R + C 18R + 9. ஓகேவா? இதில் 48R 2 24 48 வரும். எல்லாத்தையும் 6ஆல் பெருக்கிட்டேன். 48R = இதில் 18 மட்டும் வரும் ப்ளஸ் 18R² + 9R. அப்போது இதில் என்ன பண்ண போகிறோம்? 18R² + 9R. இந்த 48R இங்கே வந்தால் -48R + 18 = 0. இப்போ 18R² -48R + 9R -39R + 18 = 0. எல்லாத்தையும் நம்ம எதால் வகுத்துடுறோம்? 3ஆல் வகுத்துடுறோம். அப்போ 6R² -13R + 6 = 0. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? காரணிப்படுத்துகிறோம். பெருக்குனா எவ்வளோ வரணும்? இதை இந்த மாதிரி காரணிப்படுத்தியும் போடுவோம் நம்ம, அல்லது டைரக்ட் மெத்தட்லையும் போட்டுக்கலாம். இது 2 ஸ்டெப்பு போடாமல் நம்ம டேரெக்டாக பெருக்குனா 36 வரணும். கூட்டினா எவ்வளோ வரணும்? -13 வரணும். பெருக்குனா 36, கூட்டினா -13ங்கிறது இதில் எந்த நம்பருக்கு போட்டால் வரும்? 9 × 4 36. -9 -4 மொதல் நம்பர் எதாவது இருக்கா? 6 இருக்கா? அப்போ 6ஆல் வகுத்துட்டோம்னா -3/2. இங்கே 6ஆல் வகுத்துட்டா இதையும் 6ஆல் வகுத்துருவோமா? -2/3. அப்போ R - 3/2 R × R - 2/3 2/3 = 0வா? அப்போ R = 3/2 2/3 கிடச்சிருமா? இந்த மெத்தடில் போடுறனாலும் போட்டுக்கலாம், அல்லது நீ வேறு மெத்தடில் சிம்பிளிஃபை பண்ணுறதுனாலும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற மெத்தட் எப்படின்னா, நம்ம கண்டுபிடிச்ச இந்த -9 -4 கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதை வந்து இந்த -13Rக்கு மட்டும் பிரித்து கொடுத்துருப்பாங்க. -9R -4Rன்னு. ஓகே, முதல் 2ல் காமனாக 3R எடுத்திருக்காங்க. அடுத்த 2ல் காமனாக -2 எடுத்துட்டோம்னா உள்ள ப்ராக்கெட்டில் வர 2 சேமாக இருக்கும். அப்போ 2R - 3 ப்ராக்கெட்டில் வர 2ஐயும் ஒன்றா எழுதிக்கணும். ஒரு எழுதிட்டு வெளில வர 3R - 2 எழுதியிருப்போம். 2 தனித்தனியாக = 0. இந்த மெத்தடில் போகிறதாலும் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது R = 3/2 இருந்ததுன்னா அந்த 3 எண்கள் என்ன? R 2/3 இருந்தால் அந்த 3 எண்கள் என்ன? ஆனால் A மதிப்பு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், 18ன்னு தெரியும். அப்போ R 3/2 இருந்ததுன்னா A/R A/AR இதில் பிரதியிடுறோம். ஏவோட வேல்யூ 18 18/3/2 18 18 × 3/2. இதில் வந்து 1 3 6 3 18 6 2 12 வரும். இதில் 3க்கு 18 அடித்தா 6 வரும். அந்த 2 மேலே போகிறப்ப 12 18. இது வந்து 9 3 27 12 18 27. அதே மாதிரி R 2/3 இருந்தால் அது ரிவர்ஸில் வரும். 27 18 12. அப்போ 3 எண்கள் 12 ஏறு வரிசை தானே. 12 18 27ன்னு சொல்லணும். ஏன்னா ஏறு வரிசை இதனால் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் போகிறத எழுதிக்கணும். அடுத்தது கொஷின் நம்பர் 4 பார்த்தாச்சா? கொஷின் நம்பர் 6 பார்க்கலாம். கொஷின் நம்பர் 6. ஒரு பெருக்குத்தொடரின் k-ஆவது உறுப்பு tk எனில் kயின் எல்லா மிகை முழு எண்ணுக்கும் tn - k tn tn + k ஒரு பெருக்குத்தொடர் என நிறுவலாமா? ஃபஸ்ட்டு tk என்பது பெருக்குத்தொடரின் k-ஆவது உறுப்பு. tk என்பது பெருக்குத்தொடரின் k-ஆவது உறுப்பு. ஓகே, tk = இப்போ என்னாவது உறுப்புனா A × R⁻n - 1 எழுதுவோம்ல. t என்னன்னா அப்போ t kனா A × R⁻k - 1. அந்த எண்ணுக்கு பதிலாக k போட்டோம்.
எண்ணுக்கு பதிலாக கே போட்டாச்சா. அப்போ டி என் மைனஸ் கே போடுறோம். இங்கே என் மைனஸ் கே போட்டோம்னா ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் கே மைனஸ் ஒன். அந்த கே இருக்கிற இடத்துல என் மைனஸ் கே போடுறோம். ஏன்னா டி என் மைனஸ் கேவும் வேணும், இங்கே என் ப்ளஸ் கேவும் வேணும் இல்லையா. ஃபஸ்ட்டு என் எழுதிக்கிட்டோம், என்னென்னா அதாவது கே போட்டோம். அடுத்தது என் மைனஸ் கே எழுதிச்சா. அடுத்தது டி என்னன்னா என்ன வரும், அதாவது முதல்ல ஜென்ரலாக டி கே எழுதியிருக்கோம், ஏ இன்ட்டு ஆர் பவர் கே மைனஸ் ஒன்று. இதிலிருந்து கேவுக்கு பதிலாக என் மைனஸ் கே போடணும், கேவுக்கு பதிலாக என் போடணும், கேவுக்கு பதிலாக என் ப்ளஸ் கே போடணும். போட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா, இந்த பக்கம் ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் கே மைனஸ் ஒன், அடுத்தது ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன், அடுத்து ஏ இன்ட்டு ஆர் பவர் என் ப்ளஸ் கே மைனஸ் ஒன். இந்த மாதிரி 3 சமன்பாடு கிடச்சிரும். இப்போ ரெண்டாவது சமன்பாடு, அதாவது 1 2 3, இந்த ஏ டி என் மைனஸ் கேன்னு இருக்கு, இது 1, என்னுங்கிறது 2, என் ப்ளஸ் கேங்கிறது 3. அந்த டி கேன்னு வர்றது ஜென்ரல் டேம். ஓகே, இப்போ நான் கொஸ்டினில் கொடுத்து டி கே தான் பெருக்கு தோறன்னு கொடுத்துருந்தோம், அதை வச்சு தான் நம்ம எழுதிக்கிட்டோம். இப்போ 2/3 வகுக்கிறோம், 2/1 2/1 வகுக்கிறோம். ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஏ ஆர் பவர் என் மைனஸ் கே மைனஸ் ஒன். இதில் ஏவுக்கு ஏ கேன்சல் ஆயிரும், ஆர் பவரில் இருக்கிறத மட்டும் எழுதுறேன், என் மைனஸ் ஒன். இந்த என் மைனஸ் கே மைனஸ் ஒன் மேலே வர்றப்ப மைனஸ் என் ப்ளஸ் கே ப்ளஸ் ஒன்றுன்னு வந்துடும். அப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணால் ப்ளஸ் எண்ணுக்கு மைனஸ் என் கேன்சல் ஆகும், ப்ளஸ் எண்ணுக்கு மைனஸ் என் கேன்சல் ஆயிரும், மைனஸ் ஒன்றுக்கு ப்ளஸ் ஒன் கேன்சல் ஆயிரும். அப்போ கே மட்டும் வரும், ஆர் பவர் கே மட்டும் கிடைக்கும். இதே மாதிரி 3வது நம்பர்லேருந்து 2வது நம்பரை வகுக்கும்போது ஏ ஆர் பவர் என் ப்ளஸ் கே மைனஸ் ஒன் பை ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன். அப்போ ஏவுக்கு ஏ கேன்சல் ஆயிரும், ஆர் பவரில் இருக்கிறத எழுதுறோம், கீழே இருக்கிறது மேலே வரப்போ மைனஸில் எதிர்குறியாக வரும். சிம்பிளிஃபை பண்ணதும் இதுவும் ஆர் பவர் கே தான் வருது. டோட்டல் அதுவும் ஆர் பவர் கேன்னு கிடைக்குதா. அப்போது இது சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள், ப்ளஸ் எண்ணுக்கு மைனஸ் என் ப்ளஸ் கேவுக்கு இது ப்ளஸ் ஒனுக்கு மைனஸ் ஒன் கேன்சல் ஆச்சுன்னா ஏ ஆர் பவர் கே கிடைக்கும். அது ஆர் பவர் கே மட்டும் இருக்குது ரெண்டுலேயுமே. ஸோ அப்போ பொது விகிதம் ஆர் பவர் கேவா. அப்போ டி என் மைனஸ் கே டி என் ப்ளஸ் கேங்கிறது எதில் இருக்குது, ஜிபியில் உள்ளது.